இதில் வந்து பெனிஃபிட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடன் தொல்லை இதோட முடிஞ்சிச்சுங்க. இது மறுபடியும் மாதம் மாதம் கட்ட தேவையில்லை. இதோட எண்டுன்னு முடிவு பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க முடியும். என்னால் சமாளிக்க முடியும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வணக்கம், ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வயசில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த லோன் டிஃபால்ட் ஆகிருக்கும். லோனை வாங்கியிருப்பாங்க, ப்ராப்பராக கட்டிட்டு வந்திருப்பாங்க, நடுவில் ஒரு 2-3 இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டு இருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோரும் கம்மியாக இருக்கும். இந்த பிரச்சனையினால் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ லோன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். சில பேருக்கு இந்த லோனு டிஃபால்ட் ஆனதே தெரியாது. எங்கே எப்போ வாங்குது தெரியலைங்க. என்னைக்கோ வாங்கின ஒரு இஎம்ஐ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு காட்டுது, இதனால் எனக்கு லோன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த லோனை க்ளோஸ் பண்ணலாம் நினச்சாலும் என்னால் பண்ண முடியல. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் வட்டி கட்டாமையே உங்கள் லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு லோன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு லோன் டிஃபால்ட் இருக்கா, உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, உங்களுக்கு இந்த லோனை அடைக்கணும் ஒரு ஆசை இருக்கா, அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிபிலில் க்ளோஸ் பண்ண ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சிபில் பிரச்சனையை ஃபஸ்ட்டு எங்கே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சில பேருக்கு ஒரு பேங்க்கில் தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். சில பேருக்கு எங்கே பிரச்சனை, எந்த பேங்க்கில் வாங்கினது கூட தெரிலைங்க. அப்படிப்பட்டவங்கள ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஎம்ஐ போட்டிருப்பாங்க, அந்த இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டு இருப்பாங்க, எந்த பேங்க்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க பைசா பஜார் அல்லது பேங்க் பஜாரில் உங்கள் கிடி ஸ்கோரை போட்டு செக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஒன் ஸ்கோர் சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக உங்கள் கிடி ஸ்கோர் செக் பண்ணதுக்காக சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கே உங்களுக்கு டிஃபால்ட் இருக்குன்னு கூட இவங்க காட்டுறாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு சும்மா ஒரு XYZன்னு ஒரு பேங்க் இருக்குது வச்சுங்களேன், அந்த பேங்க்கில் பிரச்சனை இருக்குது, எவ்வளோ விஷயம்ன்றது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பிரச்சனை எந்த பேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரச்சனை இருக்கிற பேங்கை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. இப்போ என்னால் சமாளிக்க முடியாதுங்க, என்னால் லோனே கட்ட முடியாது, ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனையில் இருக்கிறேன், என்னால் இந்த கடனை முழுசாக அடைக்க முடியல அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதில் ப்ளஸ் என்ன இருக்குன்றது அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சிபில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செட்டில்மெண்ட் போடணும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி அவங்க செயல்படுத்துவாங்கன்னு ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். லோன் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்கி வச்சுக்கிறீங்க வச்சுங்களேன், 14% உங்களுக்கு வட்டி போட்டிருக்காங்கன்னா இஎம்ஐ ஒரு 60 இஎம்ஐ நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது 5 வருஷத்துக்கு அதை போட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வட்டி மட்டுமே அதுக்கு வந்து அந்த 5 லட்சத்துக்கு 14% போட்டாங்கன்னா 5 வருஷத்துக்கு 14% போடும்போது 3,50,000 வட்டி மட்டுமே வருதுங்க. உங்கள் அசல் 5 லட்ச ரூபா மொத்தமாக சேர்த்திங்கன்னா 8,50,000 மொத்தமாக வருது. இந்த 8,50,000 60 இஎம்ஐ அவங்க வகுத்துருவாங்க. அப்படி வகுக்கும் பொழுது என்ன ஆகும்னா 60 இஎம்ஐ வகுக்கும் போது மாதம் 14,200, நான் சொச்சத்தெல்லாம் சேர்த்து ரவுண்ட் ஆகுகிறேன். ஸோ 14,200 நீங்கள் கட்டுற மாதிரி வருதுங்க. ஸோ இப்படி நீங்கள் கட்டிட்டு வரீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சரியாக கட்டிட்டீங்க, அதாவது 3,40,800 நீங்கள் ப்ராப்பராக கட்டிட்டீங்க. ஆனால் ஒரு 3 இஎம்ஐ சரியாக கட்டலை. அதுக்கப்புறமா ஒரு 3 இஎம்ஐ உங்களால் கட்ட முடியல. அந்த 3 இஎம்ஐ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 42,600 வருதுங்க. ஸோ இந்த 42,600 உங்களுக்கு கட்ட முடியாதனால இப்போ உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் போகணும் ஒரு ஆசைப்படுறீங்க. இது எப்படி அவங்க செயல்படுத்துவாங்க, வட்டி இல்லாமல் எப்படி நீங்கள் கட்டிட்டு வெளியே வர முடியும், இதை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு 8,50,000 நீங்கள் வந்து 3,40,000 கட்டியிருக்கீங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 5,09,200 நீங்கள் வந்து கட்ட வேண்டிய தொகை. இது நீங்கள் கட்டினா தான் வெளியே வர முடியும் அவங்க சொல்கிறாங்க, டோட்டலாக கட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அவங்களால முடியல, சிபிலில் ப்ராப்ளம் வந்துருச்சு, இனி கட்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, செட்டில்மெண்ட் போடலான்னு வரீங்க. செட்டில்மெண்ட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா OTS சொல்லக்கூடிய ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 90 நாட்கள் மேல் செலுத்த முடியாத பட்சத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தலான்னு ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ 1872 இந்திய ஒப்பந்த சட்டம் அப்படி ஒரு ஆப்ஷன், சட்டத்தின் முடி உங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் பேங்க்கில் போய் சொல்கிறீங்க, அதாவது எனக்கு ஒரு நாள் கட்ட முடியாதுன்றதை நீங்கள் ஒத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் அக்கௌண்ட்டுன்னு இதை எடுத்துப்பாங்க. அதாவது என்னால் கட்ட முடியலைங்க, நான் செட்டில்மெண்ட் போட போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நான் பேமெண்ட் அக்கௌண்ட் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இல்லைப்பா உன்னால் கட்ட முடியலன்னா உனக்கு நாங்கள் டைம் தரோம், டைம் விட்டு நீங்கள் கட்டுறீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க அதுவும் முடியாது, என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் கட்ட முடியாது, செட்டில்மெண்ட் போட போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிக்வெஸ்ட் லெட்டர் கேட்பாங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுத கொடுக்க வேண்டியது இருக்கும் செட்டில்மெண்ட்டுக்கு. அதை வந்து RBIயில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப நாளில் ஆகாது.
ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஆர்பிஐல அவங்களுடைய கணக்கு காட்டணும் இல்லையா? அதனால உங்களோட செட்டில்மெண்ட் எடுத்துப்பாங்க. இதுவரை நீங்க கட்டியது ரூ. 3,40,800 கட்டாமல் விட்டது ரூ. 42,600 அதாவது 3 மாசம் கட்டல. இது இல்லாம அதுக்கு பெனால்டி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ பெனால்டி ஒரு ரூ. 30,000 வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க போடக்கூடிய விஷயங்கள். மொத்தமா நீங்க எவ்வளோ கட்டணும்? அசல வட்டியை சேர்த்து அப்படி பார்த்தீங்கன்னா ரூ. 8,50,000ல நீங்க பாதி தொகை அதாவது ரூ. 3,40,800 கட்டிட்டீங்க. கட்ட வேண்டியது ரூ. 5,09,200 நீங்க கட்ட வேண்டியதுங்க. ஆனா அவ்வளோ கட்ட தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே நீங்க கட்டின தொகையை கழிச்சிட்டு ரூ. 1,68,400 தான் நீங்க கட்டுற மாதிரி கொண்டு வருவாங்க. இதை வந்து நீங்க 2 தவணையா கூட கட்டலாம் ஆப்ஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து 1,68,400 84,200 84,200 2 தவணையா நீங்க கட்டலாம் அல்லது ஒன் செட்டில்மெண்ட்டாகவும் நீங்க கட்டலாம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா வேற ஏதாவது நீங்க பெனால்ட்டி கட்டியிருந்தீங்கன்னா அந்த பெனால்ட்டி இதை கழிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 40,000 இதுக்கு நான் பெனால்ட்டியே நிறைய கட்டியிருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ரூ. 5,00,000 கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 1,28,400 ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்னு சொல்ல வரேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடன்னு சொல்றதுனால உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ரூ. 5,00,000 கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் அதோட கம்மியாக ரூ. 1,28,000 கட்டிட்டு இந்த செட்டில்மெண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பேங்கருக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி தொகையை கட்டாமல் உங்களை அசலை மட்டும் நீங்கள் கட்டிட்டு வரீங்க. சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அசலை மட்டும் கட்டிட்டு இந்த செட்டில்மெண்ட் போட முடியும். இதில் வந்து பெனிஃபிட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடன் தொல்லை இதோட முடிஞ்சிச்சுங்க. இது மறுபடியும் மாதம் கட்ட தேவையில்லை. ஒரு இதோட எண்டுன்னு முடிவு பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் சமாளிக்க முடியும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். செட்டில்மெண்ட் வந்து தொந்தரவு இல்லாமல் அதிக வட்டியில் மாட்டிக்காமல் ரிலாக்ஸாக உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ரன் பண்ண முடியும். இதில் மைனஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செட்டில்மெண்ட் போட்டிங்கன்னா அவங்க ஆர்பிஐயில் இதை கொண்டு போவாங்க. பேங்கர் சைடு ஆர்பிஐயில் கொண்டு போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு சப்மிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒருத்தர் கடன் வாங்கினார் அவரால் கட்ட முடியாது சொல்லிட்டு அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க. ஆர்பிஐயில் ஒன்ஸ் உங்களுடைய பிரச்சனை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா 7 வருஷம் அல்லது 5 வருஷம் வரைக்குமே வேறு எங்கேயும் உங்களால் லோன் வாங்க முடியாது, கிரெடிட் கார்டு வாங்க முடியாது, இஎம்ஐ கார்டு எதுவுமே வாங்க முடியாது. அது இல்லாமல் வேறு யாராக்காவது நீங்கள் சூரிட்டி போடணும்னா கூட சூரிட்டியும் போட முடியாது. வேறு யாரோட சேர்ந்து லோன் வாங்கினா கூட லோன் வாங்க முடியாது. ஸோ லோன்ன்றது வந்து ஒரு 5 வருஷம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ இதுதான் வந்து செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ். ஸோ இது வந்து முக்கியமாக சொல்லணும். ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கா, என்னால் செட்டில்மெண்ட்டில் வேணாங்க. செட்டில்மெண்ட் இல்லாத ஆப்ஷன்ஸ் எதாக இருக்கா கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அடமான கடன் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு பெருசாக சிபில் தேவையில்லை. அப்படி உங்கள் பேரில் சொத்தோ அல்லது சொத்தின் பேரில் ஏதாவது வீடு இருந்தால் நீங்கள் அடமான கடன் போட முடியும். அடமான கடன் தரத்துக்கு நிறைய பேங்க்ஸஸ் இருக்காங்க, நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்களாம் கூட சொல்ல முடியும். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா சிபிலில் பெருசாக பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய சொத்தின் பேரில் சொத்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு டிஃபால்ட் இருக்குது. இந்த டிஃபால்ட் எங்கே இருக்குது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டிஃபால்ட்டில் ஒரு ப்ளஸ் என்னென்னா இந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செட்டில்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக வட்டி இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்கே செட்டில்மெண்ட் போடணும் உங்கள் பேங்க் உதாரணத்துக்கு XYZ ஒரு பேங்க் லோன் வாங்கிட்டீங்க வச்சுங்களேன், அங்கே போயிட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் நீங்கள் அணுகணும் அல்லது லீகல் டிபார்ட்மெண்ட் தான் அணுகணும். நேராக போய் கேஷ் கவுண்டரில் போய் நிற்கக்கூடாது. ஸோ லீகல் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போயிட்டு டைரெக்டாக நீங்களுடைய பிரச்சனையை கொண்டு போகணும். ஸோ நீங்கள் அப்படி கொண்டு போனீங்கன்னா ரிக்வெஸ்ட் லெட்டர் கேட்பாங்க, நீங்கள் கொடுத்த பிறகு செட்டில்மெண்ட் போடணும். ஸோ செட்டில்மெண்ட் போடுறதுக்கான முக்கியமான விஷயம் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு பாதி தொகையாவது நீங்கள் கட்டியிருக்கணும். 5 வருஷம் லோன் வந்து ஒரு 2 வருஷமாவது நீங்கள் ப்ராப்பராக கட்டியிருக்கணும். அதுக்கு மேலே கட்டாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுங்க கொடுக்கக்கூடிய தவணைகள் கொடுப்பாங்க. நீங்கள் வேணாங்க செட்டில்மெண்ட்டு தான் முடிவு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். செட்டில்மெண்ட்டே வேணான்றவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் அடமான கடனில் தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். கமெண்ட்ஸை தெரியுங்க. மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.